அன்பார்ந்த மாணவ மாணவியருக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் தங்களை ராஜா மீடியா பெருமையுடன் வரவேற்கிறது. தமிழகத்திலேயே முதன்முறையாக டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு பொது தமிழ் பாடத்தை ஒலி வடிவத்தில் வழங்குகின்றோம். புகழ்பெற்ற நூல்களும் இயற்றிய ஆசிரியர்களும். திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். இறையனார் அகப்பொருள் இயற்றியவர் நக்கீரர். திருமுருகாற்றுப்படை இயற்றியவர் நக்கீரர். நெடுநல்வாடை இயற்றியவர் நக்கீரர். தொல்காப்பியம் இயற்றியவர் தொல்காப்பியர். பொருணராற்றுப்படை இயற்றியவர் முடத்தாம கண்ணியார். சிறுபாணாற்றுப்படை இயற்றியவர் நல்லூர் நத்தத்தனார். பெரும்பாணாற்றுப்படை இயற்றியவர் உருத்திரங்கண்ணனார். முல்லைப்பாட்டு இயற்றியவர் நப்பூதனார். குறிஞ்சிப்பாட்டு இயற்றியவர் கபிலர். மதுரை காஞ்சி இயற்றியவர் மாங்குடி மருதன். பட்டினப்பாலை இயற்றியவர் உருத்திரங்கண்ணனார். மலைப்படுகடாம் இயற்றியவர் பெருங்கௌசிகனார். களவழி 40 இயற்றியவர் பொய்கையார். கார் 40 இயற்றியவர் கண்ணன் கூத்தனார். ஐந்திணை 50 இயற்றியவர் மாறன் பொறையன். ஐந்திணை 70 இயற்றியவர் மூவாதியார். திணைமொழி 50 இயற்றியவர் கண்ணன் சேந்தனார். திணைமாலை 150 இயற்றியவர் கனி மேதாவியார். ஏலாதி இயற்றியவர் கனி மேதாவியார். கைநிலை இயற்றியவர் புல்லங்காடனார். ஆத்திச்சூடி இயற்றியவர் ஔவையார். கொன்றைவேந்தன் இயற்றியவர் ஔவையார். மூதுரை இயற்றியவர் ஔவையார். நல்வழி இயற்றியவர் ஔவையார். நருந்தொகை இயற்றியவர் அதிவீர ராமபாண்டியர். நீதி நெறி விளக்கம் இயற்றியவர் குமரகுருபரர். நன்னெறி இயற்றியவர் சிவப்பிரகாசர். உலக நீதி இயற்றியவர் உலகநாதர். பெண்மதி மாலை இயற்றியவர் வேதநாயகம் பிள்ளை. புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர் பாரதியார். நாலடியார் இயற்றியவர் சமண துறவிகள். நான்மணி கடிகை இயற்றியவர் விளம்பிநாதனார். திரிகடுகம் இயற்றியவர் நல்லாதனார். ஆசாரகோவை இயற்றியவர் பெருவாயில் முள்ளியார். பழமொழி இயற்றியவர் மூன்றுரையனார். சிறு பஞ்சமூலம் இயற்றியவர் காரியாசன். முதுமொழி காஞ்சி இயற்றியவர் கூடலூர் கிழார். இந்நிலை இயற்றியவர் பொய்கையார். சிலப்பதிகாரம் இயற்றியவர் இளங்கோவடிகள். மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். பெருங்கதை இயற்றியவர் கொங்குவேள். சீவக சிந்தாமணி இயற்றியவர் திருத்தக்க தேவர். சூளாமணி இயற்றியவர் தோலாமொழி தேவர். குண்டலகேசி இயற்றியவர் நாதகுத்தனார். ராம அவதாரம் இயற்றியவர் கம்பர். ராமகாதை இயற்றியவர் கம்பர். சரஸ்வதி அந்தாதி இயற்றியவர் கம்பர். ஏர் 70 இயற்றியவர் கம்பர். பெரிய புராணம் இயற்றியவர் சேக்கிழார். திருத்தொண்டர் தொகை இயற்றியவர் சுந்தரர். கந்த புராணம் இயற்றியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். வில்லி பாரதம் இயற்றியவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார். நளவெண்பா இயற்றியவர் புகழேந்தி. நைடதம் இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். திருவிளையாடற் புராணம் இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். விநாயக புராணம் இயற்றியவர் வீர கவிராயர். மச்ச புராணம் இயற்றியவர் வடமலை அப்பர். சீரா புராணம் இயற்றியவர் உமறு புலவர். தேம்பாவணி இயற்றியவர் வீரமாமுனிவர். சதுரகராதி இயற்றியவர் வீரமாமுனிவர். இரட்சண்ய யாத்திரிகம் இயற்றியவர் H.A. கிருஷ்ணபிள்ளை. தேவாரம் இயற்றியவர் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர். திருவாசகம் இயற்றியவர் மாணிக்கவாசகர். திருக்கோவையார் இயற்றியவர் மாணிக்கவாசகர். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் இயற்றியவர் காரைக்கால் அம்மையார். அற்புத திருவந்தாதி இயற்றியவர் காரைக்கால் அம்மையார். திருவாய்மொழி இயற்றியவர் நம்மாழ்வார். திருப்பல்லாண்டு இயற்றியவர் பெரியாழ்வார். திருப்பாவை இயற்றியவர் ஆண்டாள். நாச்சியார் திருமொழி இயற்றியவர் ஆண்டாள். பெருமாள் திருமொழி இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். பெரிய திருமடல் இயற்றியவர் திருமங்கை ஆழ்வார். திருப்புகழ் இயற்றியவர் அருணகிரிநாதர். ஆனந்த களிப்பு இயற்றியவர் தாயுமானவர். குட்டி திருவாசகம் இயற்றியவர் வரதுங்க ராமபாண்டியன். திரு கைலாய ஞான உலா இயற்றியவர் சேரமான் பெருமாள் நாயனார். கலிங்கத்து பரணி இயற்றியவர் ஜெயங்கொண்டார். தக்கையாக பரணி இயற்றியவர் ஒட்டக்கூத்தர்.
தில்லைக்கலம்பகம் இயற்றியவர் இரட்டையர்கள். குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். மீனாட்சி பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் குமரகுருபரர். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நெஞ்சுவிடு தூது இயற்றியவர் உமாபதி சிவாச்சாரியார். காசி கலம்பகம் இயற்றியவர் குமரகுருபரர். வீரசொழியம் இயற்றியவர் புத்தமித்திரர். தொன்னூல் விளக்கம் இயற்றியவர் வீரமாமுனிவர். நன்னூல் இயற்றியவர் பவநந்தி முனிவர். நம்பியக பொருள் இயற்றியவர் நாற்கவிராய நம்பி. புறப்பொருள் வெண்பா மாலை இயற்றியவர் ஐயநாரிதனார். யா பெருங்கலம் இயற்றியவர் அமிர்தசாகரர். மாறன் அலங்காரம் இயற்றியவர் திருக்குறுகை பெருமாள். திருமந்திரம் இயற்றியவர் திருமூலர். நந்தனார் சரித்திர கீர்த்தனை இயற்றியவர் கோபாலகிருஷ்ண பாரதி. ராம நாடகம் இயற்றியவர் அருணாச்சலகவி. இலக்கண விளக்கம் இயற்றியவர் வைத்தியநாத தேசிகர். காஞ்சி புராணம் இயற்றியவர் சிவஞான முனிவர். கந்த புராணம் இயற்றியவர் கச்சியப்ப சிவாச்சாரி. நலவெண்பா இயற்றியவர் புகழேந்தி. நரிவிருத்தம் இயற்றியவர் திருத்தக்க தேவர். காவடி சிந்து இயற்றியவர் அண்ணாமலை ரெட்டியார். குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ் இயற்றியவர் அருணகிரிநாதர். திருக்கோவை இயற்றியவர் மாணிக்கவாசகர். மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். புகழ்பெற்ற சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள் இயற்றிய ஆசிரியர்கள்: சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றியது பவளக்கொடி, பிரகலாதன், லவகுசா, சிறுதொண்டர். பம்மல் சம்பந்த முதலியார் இயற்றியது வேதாள உலகம், சபாபதி. தே. பொ. கிருஷ்ணசுவாமி பாவலர் இயற்றியது கதரின் வெற்றி, பம்பாய் மெயில். அறிஞர் அண்ணா இயற்றியது சந்திரமோகன், நீதிதேவன் மயக்கம், செவ்வாழை, ஓர் இரவு, ரங்கூன் ராதா. ஆர்.எஸ். மனோகர் இயற்றியது இலங்கேஸ்வரன், சாணக்கிய சபதம். உ.வே. சாமிநாதையர் இயற்றியது என் சரித்திரம், புதியதும் பழையதும். பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார் இயற்றியது மன்னியல், சிறுதேர். மு. வரதராசனார் இயற்றியது தம்பிக்கு, அல்லி, செந்தாமரை, கல்லோ காவியமோ, அகல் விளக்கு, தமிழ் நெஞ்சம், பாவை, மண்குடிசை, கரித்துண்டு, வாடாமலர், கயமை, மலர்விழி, பெற்ற மனம், அறமும் அரசியலும். கேத்தாரியின் தாயார், பொன்னியின் செல்வன். பாரதியார் இயற்றியது குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், ஞானரதம், சந்திரிகையின் கதை, நவதந்திர கதைகள். பாரதிதாசன் இயற்றியது பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழச்சியின் கத்தி, குடும்ப விளக்கு, குறிஞ்சி திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இயற்றியது மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம். நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளை இயற்றியது அவனும் அவளும், மலைக்கள்ளன், தமிழின் இதயம், தமிழ் தேர், சங்கொலி, காந்தி அஞ்சலி, என் கதை. கவிஞர் கண்ணதாசன் இயற்றியது மாங்கனி, ஆட்டனத்தி, ஆதிமந்தி, தைப்பாவை, கவிதாஞ்சலி, இயேசு காவியம், அர்த்தமுள்ள இந்து மதம். ந. பிச்சமூர்த்தி இயற்றியது காட்டுவாத்து, வழித்துணை. வீரமாமுனிவர் இயற்றியது பரமார்த்த குரு கதை. புதுமை பித்தன் இயற்றியது பொன்னகரம், கயிற்றரவு, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம். ஜெயகாந்தன் இயற்றியது யாருக்காக அழுதான், ஒரு பிடி சோறு, இனிப்பும் கரிப்பும், அக்கினி பிரவேசம், யுகசக்தி. வேதநாயகம் பிள்ளை இயற்றியது பிரதாப முதலியார் சரித்திரம், சுகுண சுந்தரி, நீதி நூல். மாதவையர் இயற்றியது பத்மாவதியின் சரித்திரம். பரிதிமார் கலைஞர் இயற்றியது மதிவாணன். நா. பார்த்தசாரதி இயற்றியது குறிஞ்சி மலர், துளசி மாடம். அகிலன் இயற்றியது பாவை விளக்கு, கயல்விழி, சிநேகிதி பெண், வேங்கையின் மைந்தன், சித்திரப்பாவை. டி. ஜானகிராமன் இயற்றியது மரப்பசு, அம்மா வந்தாள், செம்பருத்தி, மோகமுள். ராஜம் கிருஷ்ணன் இயற்றியது குறிஞ்சி தேன். இந்திரா பார்த்தசாரதி இயற்றியது தந்திரபூமி, மாயமான் வேட்டை தீவு, குருதி புனல். பத்மநாபன் இயற்றியது தலைமுறைகள். கணபதி இயற்றியது சிற்ப செந்நூல். சுரதா இயற்றியது தேன்மழை, துறைமுகம். தாண்டவராய முதலியார் இயற்றியது பஞ்சதந்திர கதைகள்.
வாணிதாசன் இயற்றியது எழிலோவியம், தொடுவானம், குழந்தை இலக்கியம், தமிழச்சி. வீராசாமி இயற்றியது வினோத ரச மஞ்சரி. ரா. கி. ரங்கராஜன் இயற்றியது படகு வீதி. கொத்தமங்கலம் சுப்பு இயற்றியது காதல் எனும் தீவினிலே. கு. ராஜவேலு இயற்றியது வானவீதி. மு. மேத்தா இயற்றியது சோழ நிலா. மீரா இயற்றியது ஊசிகள். ந. காமராசன் இயற்றியது கருப்பு மலர்கள், சூரியகாந்தி. சுந்தர ராமசுவாமி இயற்றியது நடுநிசி நாய்கள். வைரமுத்து இயற்றியது வைகறை மேகங்கள், இந்த குலத்தில் கல் எறிந்தவர்கள், தண்ணீர் தேசம், இதுவரை நான், சிகரங்களை நோக்கி, கவிராஜன் கதை. கைலாசபதி இயற்றியது அடியும் முடியும். புகழ்பெற்ற தொடர்களால் அறியப்படும் சான்றோர்கள். பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். தெய்வ புலவர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். பொய்யில் புலவர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். தெய்வமொழி பாவலர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். சென்னா போதர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். தமிழ் மாமுனி என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். குருமுனி என்று அழைக்கப்படுபவர் அகத்தியர். விரித்த கேள்வி விளங்கு புலவர் என்று அழைக்கப்படுபவர் கபிலர். புலன் அழுக்கற்ற அந்தணன் என்று அழைக்கப்படுபவர் கபிலர். தமிழ் மூதாட்டி என்று அழைக்கப்படுபவர் ஔவையார். அருந்தமிழ் செல்வி என்று அழைக்கப்படுபவர் ஔவையார். கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் கம்பர். விருத்த கவி என்று அழைக்கப்படுபவர் கம்பர். கல்வியில் பெரியவர் என்று அழைக்கப்படுபவர் கம்பர். வெண்பா புலவர் என்று அழைக்கப்படுபவர் புகழேந்தி. சிவபாத சேகரன் என்று அழைக்கப்படுபவர் ராஜராஜ சோழன். மும்முடி சோழன் என்று அழைக்கப்படுபவர் ராஜராஜ சோழன். திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்படுபவர் ராஜராஜ சோழன். சித்திரகார புலி என்று அழைக்கப்படுபவர் மகேந்திரவர்மன். தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர். ஆசு கவி என்று அழைக்கப்படுபவர் காலமேக புலவர். சந்த கவி என்று அழைக்கப்படுபவர் அருணகிரிநாதர். சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுபவர் ஆண்டாள். பாவை நாச்சியார் என்று அழைக்கப்படுபவர் ஆண்டாள். அப்பர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். சம்பந்தர் என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். ஆளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். வன் தொண்டன் என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர். தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர். ஆளுடைய அடிகள் என்று அழைக்கப்படுபவர் மாணிக்க வாசகர். திருவாத ஊரார் என்று அழைக்கப்படுபவர் மாணிக்க வாசகர். முதல் சித்தர் என்று அழைக்கப்படுபவர் திருமூலர். அம்மை என்று அழைக்கப்படுபவர் காரைக்கால் அம்மையார். திருமங்கை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் திருமங்கை ஆழ்வார். பரணி புலவர் என்று அழைக்கப்படுபவர் ஜெயங்கொண்டார். பாட்டுக்கு ஒரு புலவன் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். நீடு துயில் நீக்க பாடிவந்த நிலா என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். விடுதலை கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். சிந்து கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகளார். சன்மார்க்க கவி என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகளார். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்க பிள்ளை. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்க பிள்ளை. கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தேசிய விநாயகம் பிள்ளை. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. கவியரசு என்று அழைக்கப்படுபவர் கண்ணதாசன். கவிக்கோ என்று அழைக்கப்படுபவர் அப்துல் ரஹ்மான். பெருங்கவிக்கோ என்று அழைக்கப்படுபவர் ப. மு. சேதுராமன். பெருமழை புலவர் என்று அழைக்கப்படுபவர் சோமசுந்தரனார். பண்டிதமணி என்று அழைக்கப்படுபவர் மு. கதிரேச செட்டி. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உ. வே. சாமிநாத ஐயர். பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுபவர் ஈ. வே. ரா. பெரியார். தமிழர் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் ஈ. வே. ரா. பெரியார். தன்மான இயக்க தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஈ. வே. ரா. பெரியார். அறிஞர்
என்று அழைக்கப்படுபவர் அண்ணாதுரை. கிறித்துவர் கம்பர் என்று அழைக்கப்படுபவர் H.A. கிருஷ்ணபிள்ளை. கலைஞர் என்று அழைக்கப்படுபவர் கருணாநிதி. புரட்சி தலைவர் என்று அழைக்கப்படுபவர் MGR. மக்கள் திலகம் என்று அழைக்கப்படுபவர் MGR. புரட்சி தலைவி என்று அழைக்கப்படுபவர் ஜெயலலிதா. கலைவாணர் என்று அழைக்கப்படுபவர் NS கிருஷ்ணன். நடிகவேள் என்று அழைக்கப்படுபவர் MR ராதா. நடிகர் திலகம் என்று அழைக்கப்படுபவர் சிவாஜி கணேசன். பன்மொழி வித்தகர் என்று அழைக்கப்படுபவர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். ஒப்பிலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கால்டுவெல் பாதிரியார். வீரமாமுனிவர் என்று அழைக்கப்படுபவர் ஜோசப் பெஸ்கி. குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் அழ வள்ளியப்பர். பொது உடைமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தமிழ் மாணவர் என்று அழைக்கப்படுபவர் G.U. போப். ஏழிசை மன்னர் என்று அழைக்கப்படுபவர் தியாகராஜ பாகவதர். உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. பாம்பன் சுவாமிகள் என்று அழைக்கப்படுபவர் குமரகுருதாச சுவாமிகள். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் மா.பொ. சிவஞானம். ஆசிய ஜோதி என்று அழைக்கப்படுபவர் புத்தர். முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். சிலம்பொலியார் என்று அழைக்கப்படுபவர் செல்லப்பன். தமிழ் நாடக தலைவர் என்று அழைக்கப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்த முதலியார். உரையாசிரியர் என்று அழைக்கப்படுபவர் இளம்பூரணார். வானம்பாடி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நா. காமராசன். சிற்பி என்று அழைக்கப்படுபவர் பாலசுப்பிரமணியன். மீரா என்று அழைக்கப்படுபவர் மீ. ராஜேந்திரன். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ரா. பி. சேதுப்பிள்ளை. மூவ என்று அழைக்கப்படுபவர் மு. வரதராசனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார். பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் க. அப்பாதுரை. வடலூரார் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகளார். பட்டுக்கோட்டையார் என்று அழைக்கப்படுபவர் கல்யாண சுந்தரம். தத்துவ கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் திருமூலர். அண்ணல் என்று அழைக்கப்படுபவர் காந்தியடிகள். கர்ம வீரர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர். தமிழர் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சி. ப. ஆதித்தனார். தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுபவர் சேக்கிழார். தமிழகத்தின் இசைக்குயில் என்று அழைக்கப்படுபவர் MS சுப்புலட்சுமி. 20ஆம் நூற்றாண்டு கவிக்குயில் என்று அழைக்கப்படுபவர் சரோஜினி நாயுடு. பரணிக்கோர் புலவன் என்று அழைக்கப்படுபவர் ஜெயங்கொண்டார். தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் அனுமான். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனர். சமரச சுத்த சன்மார்க்க ஞானி என்று அழைக்கப்படுபவர் வள்ளலார். அருள்மொழி தேவர் என்று அழைக்கப்படுபவர் சேக்கிழார். திராவிட சிசு என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். தென்னவன் பிரம்மராயன் என்று அழைக்கப்படுபவர் மாணிக்க வாசகர். வியாக்கியான சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் பெரியவாச்சான் பிள்ளை. வண்ண களஞ்சிய புலவர் என்று அழைக்கப்படுபவர் அமிது இப்ராஹிம். சதாவதானி என்று அழைக்கப்படுபவர் செய்குதம்பி பாவலர். கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. மகா மகோபாத்தியாயர் என்று அழைக்கப்படுபவர் மு. கதிரேச செட்டி. பதிப்பு செம்மல் என்று அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர். மருள் நீக்கியார் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் கல்கி. இந்து சமய புத்தமேதை என்று அழைக்கப்படுபவர் பசும் பொன் முத்துராமலிங்க தேவர். தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுபவர் சேக்கிழார். அருங்கலை வினோதன் என்று அழைக்கப்படுபவர் சியகங்கள். நவீன கம்பர் என்று அழைக்கப்படுபவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சுஜாதா என்று அழைக்கப்படுபவர் ரங்கராஜன். அரசர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர். கலை தந்தை என்று அழைக்கப்படுபவர் கருமுத்து தியாகராஜ செட்டியார். தண்டமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார்.
தமிழ் அண்ணல் என்று அழைக்கப்படுபவர் ராம பெரிய கருப்பன். நன்னூல் புலவன் என்று அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார். மகாவித்துவான் என்று அழைக்கப்படுபவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். தனி தமிழ் இயக்க தந்தை என்று அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள். இந்திய மறுமலர்ச்சி தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். பேராசிரியர் என்று அழைக்கப்படுபவர் வையாபுரி பிள்ளை. ஜீவா என்று அழைக்கப்படுபவர் பவானந்தம். கவியோகி என்று அழைக்கப்படுபவர் சுத்தானந்த பாரதி. அச்சுப்பொறியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சீசன் பால்கு ஐயர். தமிழ் அறிஞர் என்று அழைக்கப்படுபவர் கீவ ஜெகநாதர். உரைவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் துரைசாமி பிள்ளை. உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட் நொபிலி. விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்படுபவர் பெரியாழ்வார். விப்ர நாராயணர் என்று அழைக்கப்படுபவர் தொண்டரடி பொடியாழ்வார். ரோமாபுரி ஐயர் என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட் நொபிலி. தத்துவ போதகர் என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட் நொபிலி. திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்று அழைக்கப்படுபவர் சிவன். தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்படுபவர் அண்ணா. தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் அண்ணா. கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் காமராசர். கர்ம வீரர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர். பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர். பாலவராயன் என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். வாகீசர் தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். தமிழ் வியாசன் என்று அழைக்கப்படுபவர் நம்பியாண்டார் நம்பி. தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர். சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர் ஆண்டாள். சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் குலோத்துங்கன். சிற்றம்பல கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் சிதம்பர ரகுநாதன். உரையாசிரியர் என்று அழைக்கப்படுபவர் இளம்பூரணார். கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சர்தார் என்று அழைக்கப்படுபவர் வேதரத்னம் பிள்ளை. கவிராட்சன் என்று அழைக்கப்படுபவர் ஒட்டக்கூத்தர். அடைமொழியால் குறிக்கப்படும் புகழ்பெற்ற நூல்கள். தமிழ் கருவூலம் எனப்படுவது புறநானூறு. தமிழ் மறைநூல் எனப்படுவது திருக்குறள். திருவள்ளுவப் பயன் என்று அழைக்கப்படுவது திருக்குறள். உத்திரவேதம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள். வாயுரை வாழ்த்து என்று அழைக்கப்படுவது திருக்குறள். தெய்வ நூல் என்று அழைக்கப்படுவது திருக்குறள். முதல் இலக்கணம் என்று அழைக்கப்படுவது அகத்தியம். முதல் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை. புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படுவது திருமுருகாற்றுப்படை. கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படுவது மலைபடுகடாம். திண இலக்கியம் என்று அழைக்கப்படுவது சங்க இலக்கியம். தமிழர் வேதம் என்று அழைக்கப்படுவது திருமந்திரம். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம். பொய்யாமொழி என்று அழைக்கப்படுவது திருக்குறள். திருக்குறளின் சாரம் என்று அழைக்கப்படுவது நீதி நெறி விளக்கம். திருத்தொண்டர் மாக்கதை என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம். ராமகாதை என்று அழைக்கப்படுவது கம்பராமாயணம். ராமசரிதம் என்று அழைக்கப்படுவது கம்பராமாயணம். மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படுவது மணிமேகலை. கொங்குவேல் மாக்கதை என்று அழைக்கப்படுவது கதை. நெடுந்தொகை என்று அழைக்கப்படுவது அகநானூறு. வஞ்சி நெடும் பாட்டு என்று அழைக்கப்படுவது பட்டினப்பாலை. குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படுவது திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. சின்னூல் என்று அழைக்கப்படுவது நேமிநாதம். உழத்தி பாட்டு என்று அழைக்கப்படுவது முக்கூடர் பள்ளு. குறவஞ்சி பாட்டு என்று அழைக்கப்படுவது திருக்குற்றால குறவஞ்சி. குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது தொன்னூல் விளக்கம் அல்லது இலக்கண விளக்கம். அகம் புறம் இரண்டும் சேர்ந்த நூல் பரிபாடல். பாவை பாட்டு என்று அழைக்கப்படுவது திருப்பாவை. பஞ்ச காப்பியம் என்று அழைக்கப்படுவது ஐம்பெரும் காப்பியம். கம்ப சித்திரம் என்று அழைக்கப்படுவது கம்பராமாயணம். கம்ப நாடகம் என்று அழைக்கப்படுவது கம்பராமாயணம். நாலடி நானூறு என்று அழைக்கப்படுவது நாலடியார்.
ஆதி உலா என்று அழைக்கப்படுவது திருக்கயிலாய ஞான உலா. தெய்வ உலா என்று அழைக்கப்படுவது திருக்கயிலாய ஞான உலா. வாக்காண்டம் என்று அழைக்கப்படுவது மூதுரை. வஞ்சி நெடும் பாட்டு என்று அழைக்கப்படுவது பட்டினப்பாலை. சமுதாய காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். அகவர் காப்பியம் என்று அழைக்கப்படுவது பெருங்கதை. மணநூல் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. நருந்தொகை என்று அழைக்கப்படுவது வெற்றி வேர்க்கை. நெஞ்சாற்று படை என்று அழைக்கப்படுவது முல்லைப்பாட்டு. மூவேந்தர் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படுவது புறநானூறு. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள். புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படுவது திருமுருகாற்றுப்படை. ஏழாம் திருமுறை என்று அழைக்கப்படுவது சுந்தரர் பாடிய பாடல்கள். எட்டாம் திருமுறை என்று அழைக்கப்படுவது மாணிக்கவாசகர் பாடிய பாடல்கள். ஒன்பதாம் திருமுறை என்று அழைக்கப்படுவது திருமாளிகை தேவர் பாடிய பாடல்கள். பத்தாம் திருமுறை என்று அழைக்கப்படுவது திருமூலர் பாடிய பாடல்கள். 12ஆம் திருமுறை என்று அழைக்கப்படுவது சேக்கிழார் பாடிய பாடல்கள். அறத்தின் நாயகன் என்று அழைக்கப்படுபவர் ராமன். திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அகவல் காப்பியம் என்று அழைக்கப்படுவது பெருங்கதை. குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். கற்றறிந்தோர் ஏற்றும் தொகை என்று அழைக்கப்படுவது கலித்தொகை. நூல் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். கொங்குவேல் மாக்கதை என்று அழைக்கப்படுவது பெருங்கதை. முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். நாவாய் என்றால் கப்பல். கேண்மை என்றால் நட்பு. மண்பதை என்றால் மக்கள் குணம். அரிமா என்றால் சிங்கம். பொதும்பர் என்றால் சோலை. புயம் என்றால் தோள். முனிவு என்றால் சினம். அல் என்றால் இரவு. தொழும்பர் என்றால் திருடன். ஆகடியம் என்றால் ஏளனம். குருசு என்றால் சிலுவை. சோரன் என்றால் தொண்டர். வேய் என்றால் மூங்கில். புனல் என்றால் நீர். மாசு என்றால் குற்றம். தாளாண்மை என்றால் சோம்பல். நாவாய் என்றால் படகு. நுணல் என்றால் தவளை. இடர் என்றால் துன்பம். ஒல்க என்றால் உயர. எழில் என்றால் அழகு. சீர் என்றால் பெருமை. பெற்றம் என்றால் பசு. சிவிகை என்றால் பல்லக்கு. கிளைஞர் என்றால் உறவினர். தொன்மை என்றால் பழமை. கரி என்றால் யானை. செரு என்றால் போர். நகை என்றால் சிரிப்பு. தொன்மை என்றால் பழமை. ஐயம் என்றால் சந்தேகம். வேந்தன் என்றால் அரசன். வனப்பு என்றால் அழகு. மண் என்றால் பெருமை. ஏன் என்றால் வலிமை. இளவல் என்றால் தம்பி. திரை என்றால் கப்பம். பரி என்றால் நாடு. கனல் என்றால் நெருப்பு. உவகை என்றால் மகிழ்ச்சி. மதம் என்றால் சமயம். கேளீர் என்றால் உறவினர். ஞாலம் என்றால் உலகம். ஊன் என்றால் உணவு. வாகை என்றால் வெற்றி. மள்ளர் என்றால் வீரர். விளம்புதல் என்றால் கூறுதல். தெரிதல் என்றால் அறிதல். குன்று என்றால் மலை. ஞானம் என்றால் அறிவு. வாக்கு என்றால் சொல். சதிர் என்றால் பெருமை. சரண் என்றால் புகலிடம். தாள் என்றால் நாக்கு. திக்கு என்றால் திசை. பரிதி என்றால் கதிரவன். பரி என்றால்
குதிரை. பறை என்றால் சொல்லுதல். புதிர் என்றால் விடுகதை. மிகல் என்றால் பெருமை. முதுமை என்றால் பழமை. மடல் என்றால் வலிமை. மாறு என்றால் வேறுபாடு. மேய்ந்த என்றால் உண்ட. மென் சொல் என்றால் இனிய சொல். வினை என்றால் தொழில். வினா என்றால் கேள்வி. புகழ் பெற்றவர்களும் அவர்கள் பிறந்த ஊர்களும். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர். திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழி. மதுர கவி ஆழ்வார் பிறந்த ஊர் திருக்கோவிலூர். பெரியாழ்வார் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். திருப்பண்ண ஆழ்வார் பிறந்த ஊர் உறையூர். வீரமாமுனிவர் பிறந்த ஊர் இத்தாலி. சீசன் பால்கு ஐயர் பிறந்த ஊர் ஜெர்மன். கால்டுவெல் பிறந்த ஊர் அயர்லாந்து. வள்ளலார் பிறந்த ஊர் மருதூர். புகழேந்தி பிறந்த ஊர் பொன் விளைந்த களத்தூர். ஒட்டக்கூத்தர் பிறந்த ஊர் திருவெரும்பூர். குமரகுருபரர் பிறந்த ஊர் ஸ்ரீ வைகுண்டம். அருணகிரிநாதர் பிறந்த ஊர் திருவண்ணாமலை. ஓரெழுத்து ஒரு மொழியும் அதன் பொருளும் கண்டறிதல். குறில் ஆ என்பதன் பொருள் 8. நெடில் ஆ என்பதன் பொருள் பசு ஆச்சா மரம். நெடில் ஈ என்பதன் பொருள் அம்பு, குகை, தேனி, வண்டு, பாம்பு, கொடு. குறில் ஊ என்பதன் பொருள் 2. நெடில் ஊ என்பதன் பொருள் உணவு, இறைச்சி, உண்ணல். குறில் ஏ என்பதன் பொருள் விழி, இடைச்சொல், எதிர்மறை பொருள். நெடில் ஏ என்பதன் பொருள் அம்பு. ஐ என்பதன் பொருள் அழகு, அரசன், கடவுள், குரு, சிவன், பருந்து, வியப்பு. குறில் ஓ என்பதன் பொருள் மதகு. நெடில் ஓ என்பதன் பொருள் ஆபத்து, வினா, வியப்பு. குறில் க என்பதன் பொருள் 1. பிரம்மன், ஆன்மா, காற்று, உடல். நெடில் கா என்பதன் பொருள் காக்கை, காவடி, தராசு, சோலை, பூந்தோட்டம், காவல், எதிர்பார்ப்பு. நெடில் கி என்பதன் பொருள் கிளி. குறில் கு என்பதன் பொருள் பூமி, சிறுமை. நெடில் கூ என்பதன் பொருள் கூக்குரல், பூமி. கை என்பதன் பொருள் கரம், துதிக்கை, ஒழுக்கம், பக்கம், இடம், வரிசை, ஒப்பனை, அளவு, கைமரம், ஒரு உறுப்பு. நெடில் கோ என்பதன் பொருள் அரசன், ஆண்மகன், சூரியன், சந்திரன், நீர், பூமி, ஆகாயம், பசு, மலை, அம்பு. கவ் என்பதன் பொருள் பற்றுதல். நெடில் சா என்பதன் பொருள் மரணம், இறப்பு, கெடுதல். நெடில் சி என்பதன் பொருள் லட்சுமி, கலைமகள், அடக்கம், இகழ்ச்சி. குறில் சு என்பதன் பொருள் சுகம். நெடில் சே என்பதன் பொருள் எருது, மரம், தூரம், உயர்வு. நெடில் சோ என்பதன் பொருள் அரண், நகரம், ஒளி, மதில் சுவர். நெடில் தா என்பதன் பொருள் கொடு, பகை, வருத்தம், வலிமை. நெடில் தீ என்பதன் பொருள் நெருப்பு, இனிமை, அறிவு, கோபம், கொடுமை. குறில் தூ என்பதன் பொருள் உன். நெடில் தூ என்பதன் பொருள் தூய்மை, வெண்மை, வலிமை. நெடில் தே என்பதன் பொருள் தெய்வம், கருணை, கடவுள். தை என்பதன் பொருள் மாதம். நெடில் நா என்பதன் பொருள் நாக்கு. குறில் நீ என்பதன் பொருள் நிறை, அதிகம். குறில் நு என்பதன் பொருள் தியானம். நெடில் நே என்பதன் பொருள் நேயம், அன்பு. நை என்பதன் பொருள் வருந்துதல், இல்லை. குறில் பா என்பதன் பொருள் சாபம்.
நெடில் பா என்பதன் பொருள் பாடல் நூல். நெடில் பூ என்பதன் பொருள் மலர், அழகு, பொலிவு. நெடில் பே என்பதன் பொருள் மேகம், நுரை. நெடில் போ என்பதன் பொருள் போதல். குரில் மா என்பதன் பொருள் அசோக மரம். நெடில் மா என்பதன் பொருள் மாமரம், கலைமகள், வண்டு, அழகு, அன்னை, லட்சுமி. நெடில் மீ என்பதன் பொருள் உயர்வு, பெருமை, மேலே. நெடில் மே என்பதன் பொருள் மேன்மை, அன்பு, மேலே. நெடில் மூ என்பதன் பொருள் மூப்பு. மை என்பதன் பொருள் கருமை, குற்றம், மேகம். நெடில் மோ என்பதன் பொருள் மோதல். நெடில் யா என்பதன் பொருள் ஒரு மரம் அல்லது வினா. நெடில் வி என்பதன் பொருள் பூ, பறவை, மலர். வை என்பதன் பொருள் கூர்மை, பூமி. வௌ என்பதன் பொருள் பிடித்தல். நெடில் ஞா என்பதன் பொருள் சுட்டு. நெடில் வா என்பதன் பொருள் கூப்பிடுதல். குரில் நோ என்பதன் பொருள் வருந்து. தொடை பயின்று வரும் சொற்களை கண்டறிதல். தொடை 3 வகைப்படும். அவை மோனை, எதுகை, இயைபு ஆகும். முதலில் மோனை தொடை சொற்களை கண்டறிவோம். மோனை அடிகள் தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனையாகும். உதாரணம்: அறிவானும் தானே, அறிவினான் தானே, அறிவாய், அறிகின்றான் தானே. இதில் முதல் அடியில் உள்ள அறிவானும் இரண்டாம் அடியில் உள்ள அறிவாய் என்ற இரண்டிலும் முதல் எழுத்து ஆ என்பது ஒன்றி வருவதால் இது மோனை அமைந்த சொற்களாகும். இணை மோனை முதல் சீரும் இரண்டாம் சீரும் முதல் எழுத்து ஒன்றி வருவது இணை மோனை ஆகும். பொழிப்பு மோனை முதல் சீரும் மூன்றாம் சீரும் முதல் எழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு மோனை ஆகும். ஒரு ஊ மோனை முதல் சீரும் நான்காம் சீரும் முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒரு ஊ மோனை ஆகும். கூழை மோனை முதல் சீரும் இரண்டாம் சீரும் மூன்றாம் சீரும் முதல் எழுத்து ஒன்றி வருவது கூழை மோனை ஆகும். மேற்கதுவாய் மோனை முதல் சீரும் மூன்றாம் சீரும் நான்காம் சீரும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் மோனை. கீழ்கதுவாய் மோனை முதல் சீரும் இரண்டாம் சீரும் நான்காம் சீரும் முதல் எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய் மோனை. முற்று மோனை முதல் சீரும் இரண்டாம் சீரும் மூன்றாம் சீரும் நான்காம் சீரும் முதல் எழுத்து ஒன்றி வருவது முற்று மோனை. எதுகை அடிகள் தோறும் முதல் சீர்களின் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை எனப்படும். உதாரணம்: ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவாரோ. இதில் முதல் அடியில் உள்ள முதல் சீர் ஆண்டாண்டு, அடுத்த அடியில் உள்ள மாண்டோர் என்ற 2 வார்த்தைகளின் முதல் சீரின் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை ஆகும். அடி எதுகை அடிதோறும் முதற் சீரின் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அடி எதுகை ஆகும். இணை எதுகை முதல் சீரும் இரண்டாம் சீரும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இணை எதுகை ஆகும். பொழிப்பு எதுகை முதல் சீரும் மூன்றாம் சீரும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு எதுகை ஆகும். ஒருவு எதுகை முதல் சீரும் நான்காம் சீரும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது ஒருவு எதுகை ஆகும். கூழை எதுகை முதல் சீரும் இரண்டாம் சீரும் மூன்றாம் சீரும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது கூழை எதுகை ஆகும். மேற்கதுவாய் எதுகை முதல் சீரும் மூன்றாம் சீரும் நான்காம் சீரும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் எதுகை ஆகும். கீழ்கதுவாய் எதுகை முதல் சீரும் இரண்டாம் சீரும் நான்காம் சீரும்
இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது கீழ்க்கதுவாய் எதுகை ஆகும். இயைபு தொடை இரண்டு அடிகளிலும் கடைசி சீர் ஒன்றாக வருவது இயைபு தொடை ஆகும். உதாரணம்: ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. சொற்களை பிரித்து எழுது. பொன்மணி, பொன் பிளஸ் மணி. தண்டமிழ், தன் பிளஸ் தமிழ். முட்செடி, முள் பிளஸ் செடி. நான்மறை, நான்கு பிளஸ் மறை. மணி அழகு, மணி பிளஸ் அழகு. தீ அணைப்பு, தீ பிளஸ் அணைப்பு. மாவிலை, மா பிளஸ் இலை. குறுமணக்கூலி, குறுமை பிளஸ் மணக்கூலி. எதிர்ச்சொல் தருக. அகநகர், புறநகர். அகம், புறம். அடி, முடி. அண்மை, சேய்மை. இயற்கை, செயற்கை. உயர்வு, தாழ்வு. அரிது, எளிது. ஒற்றுமை, வேற்றுமை. புகழ்ச்சி, இகழ்ச்சி. மென்மை, வன்மை. வெற்றி, தோல்வி. விருப்பு, வெறுப்பு. வலம், இடம். சிறுமை, பெருமை. அகத்து, புறத்து. நிறை, குறை. ஆக்கம், அழிவு. பகை, நட்பு. அஞ்சுதல், அஞ்சாமை. அண்மை, சேய்மை. இடம், வலம். உயர்வு, தாழ்வு. அனல், புனல். நீர், நெருப்பு. பெருமை, சிறுமை. நண்பன், பகைவன். ஒடுங்கும், ஓங்கும். இன்சொல், வன்சொல். இம்மை, மறுமை. ஆண்மை, பெண்மை. வேர்ச்சொல்லை வினைமுற்றாக மாற்றுதல். எளிய வழி: சொற்றொடர் இர் அல்லது இன் என்ற எழுத்தை கொண்டு முடிவு பெற்றிருக்கும். உதாரணம்: படு என்ற வேர்ச்சொல் படுத்தார், படுத்தான் என்று வினைமுற்றாக மாறும். வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்றுதல். எளிய வழி: சொற்றொடர் உ என்ற ஒலியை கொண்டோ து என்ற எழுத்தை கொண்டோ முடிவு பெற்றிருக்கும். உதாரணம்: கொடு என்பது வேர்ச்சொல். இதன் வினையெச்சம் கொடுத்து. வேர்ச்சொல்லை வினையால் அணையும் பெயராக மாற்றுதல். எளிய வழி: சொற்றொடர் ஐ என்ற ஒலியால் முடிவு பெற்றிருக்கும். கொடு என்பது வேர்ச்சொல். இதன் வினையால் அணையும் பெயர் கொடுத்தவனை. கான் என்பது வேர்ச்சொல். இதன் வினையால் அணையும் பெயர் கண்டாரை. வேர்ச்சொல்லை தொழிற்பெயராக மாற்றுதல். சொற்றொடர் இல் என்ற எழுத்தால் முடிவு பெற்றிருக்கும். கொடு என்பது வேர்ச்சொல். இதன் தொழிற்பெயர் கொடுத்தல். வேய் என்ற வேர்ச்சொல் வேய்தல் என்று தொழிற்பெயராக மாறும். பெயர் சொல்லின் வகை அறிதல். இடுகுறி பெயர் காரணமின்றி வருவது இடுகுறி பெயராகும். உதாரணம்: மண், மலை. காரண பெயர் காரணம் குறித்து வருவது காரண பெயராகும். உதாரணம்: வயிறு, மரம். பொருட்பெயர் பொருளை குறிப்பது பொருட்பெயராகும். உதாரணம்: அரசன், குரங்கு. இடப்பெயர் இடத்தை குறிப்பது இடப்பெயராகும். உதாரணம்: பள்ளி, மதுரை. காலப்பெயர் காலத்தை குறிப்பது காலப்பெயராகும். உதாரணம்: பகல், புதன். துணைப்பெயர் அல்லது சினைப்பெயர் உறுப்புகளை குறிப்பது சினைப்பெயராகும். உதாரணம்: கை. பண்பு பெயர் ஒருவரின் குணத்தை குறிப்பது பண்பு பெயராகும். உதாரணம்: கோபம். ஆகு பெயர் ஒன்றோடு ஆகி வருவது ஆகு பெயராகும். உதாரணம்: ஊர் சிரித்தது. இங்கு ஊர் என்பது ஊரில் உள்ள மக்களை குறிக்கும். குடிப்பெயர் ஜாதியை குறிப்பது குடிப்பெயராகும். உதாரணம்: மறவன், அந்தணன். கிளைப்பெயர் உறவுகளை குறிப்பது கிளைப்பெயராகும். உதாரணம்: அண்ணன், மனைவி. அளவு பெயர் நீட்டல், முகத்தல், எண்ணல், எடுத்தல் என 4 வகையிலும் வருவது அளவு பெயராகும். உதாரணம்: ஆழாக்கு, வீசை. சுட்டுப்பெயர் ஒருவரை சுட்டுவதற்கு அடிப்படையாக வருவது சுட்டுப்பெயராகும். உதாரணம்: அவன், இது. வினா பெயர் வினா எழுப்புவதன் அடிப்படையாய் வருவது வினா பெயராகும். உதாரணம்: யார், எவர். தொகுதி பெயர் பல தொகுதி அல்லது குழுக்களை குறிப்பது தொகுதி பெயராகும். உதாரணம்: குழு, மாலை.
இலக்கண குறிப்பறிதல். பண்பு பெயர் நிறம், குணம், வடிவம், அளவு, சுவை ஆகிய பண்புகளை கொண்டு வருவது பண்பு பெயராகும். உதாரணம்: பால் வெண்மை நிறம் உடையது. பொதுப்பெயர் தான், தாம், எல்லாம் போன்றன பொதுப்பெயர்கள் ஆகும். உதாரணம்: தேன்மொழிதான் பாடினாள். தெரிநிலை வினைமுற்று. செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆறினையும் வெளிப்படையாய் உரைப்பது தெரிநிலை வினைமுற்று. உதாரணம்: செல்வம் பாடம் எழுதினான். குறிப்பு வினைமுற்று. செய்பவரையும் திணைப்பால்களையும் வெளிப்படையாய் காட்டும், ஆனால் காலத்தை குறிப்பாக உணர்த்தும். இது குறிப்பு வினைமுற்று ஆகும். உதாரணம்: அவன் நல்லவன். ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று இ, ஐ, ஆய், இர், ஈர், மின், ஆகியவற்றை பெற்று வரும். வியங்கோல் வினைமுற்று. வேண்டல், விதித்தல், வாழ்த்துதல், வைதல் போன்ற இடங்களில் வருவது. உதாரணம்: வானம் மும்மாறி பொழிக. இரட்டை கிளவி. சொற்களை பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி ஆகும். உதாரணம்: சடசட, தடதட. அடுக்கு தொடர். சொற்களை பிரித்தால் பொருள் தரும், அது அடுக்கு தொடர் ஆகும். உதாரணம்: வருக வருக. வினாக்கள். இவை 6 வகைப்படும். அவையாவன: அறிவினா. வினா கேட்பவருக்கு தெரியும், பிறருக்கு தெரிகிறதா என்று அறிவதற்கு எழுப்பப்படுவது. உதாரணம்: காந்தியின் இயற்பெயர் என்ன என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. அறியா வினா. தமக்கு தெரியாத விடையை தெரிந்து கொள்வதற்கு பிறரிடம் கேட்கப்படுவது. உதாரணம்: இப்பாடலுக்கு பொருள் யாது என்று மாணவன் ஆசிரியரிடம் வினவுதல். ஐய வினா. தமது ஐயத்தை தீர்த்து கொள்ளும் பொருட்டு பிறரிடம் வினவுவது. உதாரணம்: அங்கு தெரிவது பாம்போ கயிறோ. கொளல் வினா. ஒரு பொருளை வாங்குவதற்கு எழுப்பப்படும் வினா. உதாரணம்: ஓட்டலில் தோசை உள்ளதா. கொடை வினா. ஒரு பொருளை கொடுப்பதற்கு கேட்கப்படும் வினா. உதாரணம்: சினிமாவுக்கு செல்ல பணம் உள்ளதா. ஏவல் வினா. ஒரு வேலையை செய்ய ஏவும் நோக்கத்தில் கேட்பது. உதாரணம்: கடைக்கு வருவாயா. விடைகள். இவை 8 வகைப்படும். அவையாவன: சுட்டு விடை. ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி வழி கேட்பதற்கு பதில் உரைப்பது. உதாரணம்: மகாபலிபுரத்துக்கு வழி இது. எதிர்மறை விடை. உதாரணம்: நாளை பள்ளிக்கு வருவாயா என்று கேட்டால் வராமல் இருக்க மாட்டேன் என பதில் உரைப்பது எதிர்மறை விடையாகும். நேர்விடை. கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் உரைப்பது. உதாரணம்: நாளை நீ வருவாயா என கேட்பதற்கு நாளை நான் வருவேன் என நேரிடையாக பதில் உரைப்பது. ஏவல் விடை. இதை உண்பாயா என்ற கேள்விக்கு நீயே உண் என்று பதில் உரைப்பது. வினா விடை. நேற்று நீ சாப்பிட்டாயா என்ற கேள்விக்கு சாப்பிடவில்லையா என பதில் உரைப்பது. உற்றது உரைத்தல் விடை. ஏன் வகுப்பில் படுத்து உறங்கினாய் என ஆசிரியர் மாணவரிடம் கேட்க அதற்கு மாணவன் நேற்று சினிமாவுக்கு சென்றதால் இரவு தூங்க முடியவில்லை என கூறுவது. உருவது கூறல் விடை. மருத்துவரிடம் சென்று ஊசி போடவில்லையா என்று கேட்க அதற்கு வலிக்கும் என்று நிகழ இருப்பதை கூறுவது. இனமொழி விடை. கேள்வி ஒன்று கேட்க ஆனால் பதில் அதற்கு இனமான ஒன்றை கூறுவது. உதாரணம்: அரிசி இருக்கிறதா என்று கேட்க அவர் பருப்பு இருக்கிறது என்று பதில் உரைப்பது. தனி வாக்கியம். ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ செய்யப்படு பொருளை பெற்றோ அல்லது பெறாமலோ ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடியுமானால் அது தனி வாக்கியம் எனப்படும். உதாரணம்: கண்ணன் கவிதை எழுதினான். தொடர் வாக்கியம். ஒரே ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று முடியும். உதாரணம்: கனிமொழி பாடங்களை நன்கு கற்றாள், தேர்வு எழுதினாள், தேர்ச்சி அடைந்தாள். கலவை வாக்கியம். ஒரு முதன்மை வாக்கியத்துடன் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட சார்பு வாக்கியங்கள் இணைந்து வருவது. உதாரணம்: இடி இடித்து கொண்டும், மின்னல் வெட்டி கொண்டும், மழை பொழிந்து கொண்டும் இருந்தது. செய்தி வாக்கியம். சொல்ல வந்த செய்தியை தெளிவாக உரைப்பது. உதாரணம்: கண்ணன் வெண்ணெய் திருடினான். விழைவு வாக்கியம். வேண்டுதல், திட்டுதல், கட்டளை, வாழ்த்துதல்
ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை பெற்று வரும். உதாரணம், நாளை கண்டிப்பாக வா. உணர்ச்சி வாக்கியம் அச்சம், வியப்பு, நகைச்சுவை, உவகை, அழுகை, பெருமிதம் போன்ற உணர்ச்சிகளை விளக்குவது. உதாரணம், பேரின்பம் பேரின்பம். எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதில் ஆச்சரியக்குறி காணப்படும். தன்வினை வாக்கியம் தானே செய்யும் செயலை குறிப்பது. உதாரணம், தாய் குழந்தைக்கு உணவை ஊட்டினாள், குகன் படகு ஓட்டினான். பிறவினை வாக்கியம் ஒருவன் பிறரை கொண்டு ஒரு தொழிலை செய்வித்தல் ஆகும். உதாரணம், தாய் குழந்தைக்கு உணவை உண்பித்தாள், பாடகர் இசையை பயிற்றுவித்தார். செய்வினை வாக்கியம் செயலை செய்பவரை வாக்கியத்தின் முதலில் அமைப்பது அல்லது எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை என்று சொற்களை வரிசையாக அமைப்பது. உதாரணம், பாரதி ராஜா திரைப்படம் தயாரித்தார், ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். செயப்பாட்டு வினை வாக்கியம் செயலை செய்பவரை வாக்கியத்தில் இரண்டாவதாக அமைய செய்வது அல்லது செய்யப்படு பொருள், எழுவாய், பயனிலை என்று சொற்களை அமைப்பது. உதாரணம், திரைப்படம் பாரதி ராஜா தயாரித்தார், இலக்கணம் ஆசிரியர் கற்பித்தார். நேர்கூற்று வாக்கியம் ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது. உதாரணம், ஆசிரியர் முருகனை பார்த்து நீ நன்றாக படிக்க வேண்டும் என கூறினார். அயர்கூற்று வாக்கியம் ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் பிறர் கூறுவது போல பேசுதல் அயர்கூற்று எனப்படும். உதாரணம், ஆசிரியர் முருகனிடம் நன்றாக படிக்கும்படி கூறினார். உவமைகளுக்கு ஏற்ற பொருள் அறிதல். அத்தி பூத்தது போல, இது ஒரு அரிய செயலை குறிக்கும். அலை இல்லாத கடல் போல, இது அமைதியை குறிக்கும். அனலில் பட்ட மெழுகு போல, இது துன்பத்தை குறிக்கும். தெரு நாய் போல, இது அலைச்சலை குறிக்கும். அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல, இது ஏமாற்றுதலை குறிக்கும். அடியற்ற மரம் போல, இது விழுதலை குறிக்கும். மரபு வழு இல்லாத சொற்கள். தென்னந்தோப்பு, பனந்தோப்பு, புளியந்தோப்பு, பலாத்தோப்பு, மாந்தோப்பு, முந்திரித்தோப்பு போன்றவை தோப்புகளை குறிக்கும். பறவைகள், விலங்குகளின் இருப்பிடம். கோழி பண்ணை, யானை கூடம், மாட்டு தொழுவம், குருவிக்கூடு, குதிரை கொட்டில். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்தல். உரை சின்னரை சொல், பெரியரை மூடி. இறை சின்னரை தீனி, பெரியரை கடவுள். அறம் சின்னர ஒரு கருவி, பெரியர தர்மம். ஆற சின்னர நிறைய, பெரியர தனிய. புகழ்பெற்ற பாடல்களும் அவை இடம்பெற்ற நூல்களும். உண்பது நாழி, உடுப்பவை இரண்டே. புறநானூறு. பொங்கு பல சமயமெனும் நதிகளெல்லாம். திருஅருட்பா.